டாஸ்மார்க் ரைடு இடி நடத்திட்டு இருக்காங்க. உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? அமலாக்கத்துறை டாஸ்மார்க் மேலே ரைட் நடத்துதுன்னா, விசாகனை பிடிச்சி விசாரிக்கிறது ஒன்று, சங்கீதா பிடிச்சி விசாரிக்கிறது ஒன்று, ஜோதி சங்கரை பிடிச்சி விசாரிக்கிறது அது ஒன்று. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன் இவங்கள்ட்டலாம் போகுதுன்னா இடி சும்மா போயிடும். ஆதாரம் இல்லாமல் போக முடியாது. அப்போ இவங்களாம் நோக்கி போகுதுன்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். இதை எல்லாத்தையும் இவங்க இன்றைக்கி மறைச்சிடுவாங்க. இவர்கள் யோக்கியம் அதுன்னா 2 நாளைக்கு முன்னாடி போய் முட்டு கொடுக்குறாங்க. ரத்தீஷ் எங்கன்னு தேடுறாங்கல்ல, கேள்வியெல்லாம் கேட்டாங்களா யார் அந்த தம்பின்னு. ரத்தீஷுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத முட்டு கொடுக்குறாங்க. அவர் ஏன் ஓடி வந்தார்? நீங்கள் என்னதான் நீங்கள் தப்பிச்சு நீங்கள் உச்சநீதிமன்றத்தை நாங்கள் வாங்கிட்டோம் அது பண்ணலாம். மக்கள் மன்றத்தில் இவர்கள் மேலே இருக்கிற அந்த கருப்பு புள்ளி மறையத்துலாம் ரொம்ப நாளாக கூட்டணி இது பலத்தை வச்சுக்கிட்டு தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. விரும்பி யாரும் இவர்களுக்கு வாக்களிக்கணும். இப்போது நீங்கள் கூட்டணி எதிர்கூட்டணி பலமாக அமைந்ததுன்னா இவர்கள் வீழ்த்தப்படுவாங்க. விசாகன் அவர்கள் வீட்டில் ரைடு நடக்கும்போது ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு சேட்டோட பிரிண்ட் அவுட் காப்பி பார்க்குறோம். சங்கீதா அவர்களோட நேற்று அவர்கள் ஆஜராயிருக்காங்க. அவங்க மேலேயும் சில குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டிஜிஎம் அவர்கள் மேலேயும் சில குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுது. டெண்டரில் முறைகேடு, எல்லாத்துலேயும் முறைகேடுகள்னு சொல்லிப்படுறாங்க. இப்போ ஜூலை மாதம் வரைக்கும், அதாவது உச்சநீதிமன்றம் லீவில் இருக்கிறதுனால ஜூலை மாதம் வரைக்கும் இந்த வழக்கோட தன்மை எப்படி போயிட்டு இருக்கு? நீங்கள் எடுத்த ஆதாரங்கள்லேருந்து எதுவும் தப்பிக்க முடியாது. அதை ஒன்றும் பண்ண முடியாது. புதுசாக இவர்கள் எதுவும் சிக்காமல் இருக்கிறதுக்கு எதையாக மறைக்கணும். வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. டாஸ்மார்க் ரைடு இடி நடத்திட்டு இருந்தாங்கண்ணே. உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? டாஸ்மார்க் ரைடு சம்மந்தமான ஒரு 41 வழக்குகள் அடிப்படையில் அதை ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸாக வச்சு இடி ரைடு பண்ணாங்க. அது ரைடு நடத்தின பிறகு அவங்க ஒரு ப்ரெஸ் நோட்டம் வெளியிட்டாங்க. அதில் 1000 கோடி ரூபா அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு. அப்புறம் எந்தெந்த வகையெல்லாம் நடந்திருக்குன்னு. இது எதுவுமே ஊழியர்கள் செய்கிற மாதிரி எனக்கு தெரியல. ட்ரான்ஸ்ஃபரு, போஸ்டிங்கில் காசு அது ஊழியர் பண்ண முடியாது. ஒப்பந்தம் டெண்டர் கொடுக்குறதுல ஊழியர் சம்மந்தமே இது பண்ணல. சிங்கிள் டெண்டர் ஒரு ஆள் அப்ளை பண்ணுவார், அவருக்கே டெண்டர் கொடுத்தது. சட்டவிரோத பார்கள், சாராய ஆலையும் பாட்டில் கம்பெனியும் கைகோத்துட்டு பண்ணது. இந்த மாதிரி பல குற்றச்சாட்டு வச்சாங்க. இது எதுவுமே ஊழியர்கள் செய்கிற மாதிரி வரல. இன்னைக்கு அந்த இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் இவங்க ரைடை சட்டவிரோதம்னு அறிவிக்க சொல்லி போனாங்க. அப்படிலாம் அறிவிக்க முடியாதுன்னு உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு. கரெக்டு தான் போங்க அப்படின்ட்டாங்க. உயர்நீதிமன்றம் கூட ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ் என்னன்னுலாம் கேட்கல. ஏன்னா ஏற்கனவே ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ் என்ன இதுன்னு தெரியும். இவர்கள் மறுபடியும் உச்சநீதிமன்றத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு 41 வழக்குகள் இருக்குது, 41மே ஊழியர்கள் மேலே இந்த மாதிரிலாம் இருக்குது, அதை இவர்கள் நிறுவனத்துக்கு மேலே கொண்டு வந்து ரைடு பண்ணுறாங்க. இது எப்படி சரியாக இருக்கும் அப்படி இப்படின்னு அடிப்படை உரிமை மீறுறதுன்னா நீதிபதிகளும் என்ன இதில் இருந்தாங்கன்னு தெரில, இவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரில. உடனடியாக ஸ்டே ஸ்டே கொடுத்தோன்னே இப்போ இவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்த மாதிரி பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்கு, நாங்கள் அதனால தான் நான் ரைடு பண்ணோம். நீங்கள் அடிப்படை இதில் எல்லாம் போட்டீங்க, வரம்பு மீறுறீங்க, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக நடக்கிறீங்க அப்படின்னு. பெரிய அளவில் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 1000 கோடி ரூபா அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ் இருக்குது சொல்லுங்கள். அதான் மூல வழக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இருக்குது, மூல வழக்கு இருக்குது, இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்குது, நாங்கள் உங்களுக்கு விரிவாக அறிக்கை தாக்கல் பண்ணுறோம்னா அதை நீங்கள் தாக்கல் பண்ணுங்கள், அது வரைக்கும் ஸ்டே அப்படின்ட்டு இடைக்கால தடை. இது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருந்தாங்க ஒரு ஒரு பாயிண்டில், தனிநபர்கள் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு நிர்வாகத்தை பாதிக்கக்கூடாதுன்னு. இந்த தனிநபர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு நிர்வாகத்தில் பணிபுரியும் போது தானே அது இருந்திருக்கு. அந்த நிர்வாகத்தில் பணிபுரியும் போது அதுக்கு உண்டான விஷயங்கள் தான் இருந்திருக்கு. நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி டெண்டர்களோ டிரான்ஸ்ஃபரோ தனிப்பட்ட ஊழியர்கள் யாரும் பண்ண முடியாது. அது ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஆர்கனைசேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ இதில் நிர்வாகத்தோட பங்கு இருக்க தானே செய்யும். ஆமாம். அப்போ அது மீறி நீதிபதிகள் இந்த தடையை கொடுத்துருக்குறது எப்படி பார்க்குறீங்க? தடை கொடுக்கல, இடைக்கால தடை. இப்போ இவங்க வாதம் வைக்க போகிறாங்க. வைக்கும்போது இவர்கள் என்னென்ன எப்படி எப்படி போகணும், ஒவ்வொருத்தரையும் நாங்கள் யாரெல்லாம் ரைடு விட்டோம், யார்கிட்டலாம் நாங்கள் ஆய்வு நடத்தினோம், யார் எவ்வளோ விஷயங்களில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, என்னென்ன குற்றங்கள் ஈடுபட்டிருக்காங்க, இது எல்லாம் சொல்லுவாங்க. இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம், சம்மந்தமே இல்லாமல் அப்போது அமலாக்கத்துறை டாஸ்மார்க் மேலே ரைடு நடத்துதுன்னா, விசாகனை பிடிச்சி விசாரிக்கிறது ஒன்று, சங்கீதாவை பிடிச்சி விசாரிக்கிறது ஒன்று, ஜோதி சங்கரை பிடிச்சி விசாரிக்கிறது அது ஒரு. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன் இவங்கள்ட்டலாம் போகுதுன்னா இடி சும்மா போயிடாது.
ஆதாரம் இல்லாமல் போக முடியாது. அப்போ இவர்கள்லாம் நோக்கி போகுதுன்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு தானே அர்த்தம். இதை எல்லாத்தையும் இவங்க இன்னைக்கு மறைச்சிருவாங்க. இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் போட்டுட்டு, "சம்மட்டி அடி. தடையிலே போட்டுட்டேன். ஆமா. நாங்கள் சொன்னோம்ல. பார்த்தீங்களா? வரம்பு மீறினாங்க. இதான்னு." இன்னைக்கே தீர்ப்பு எழுதுவாங்க. ஆனா, நீதிமன்றம் சில வார்த்தைகள விடும். அதுவும் தீர்ப்பும் ஒன்றாகாது. சில வார்த்தைகள சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இது குடுன்றாங்க. தடை விதி இனிமேல் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லலையே. இடைக்கால தடை. நீ கொண்டு வா. உன் எல்லாத்தையும் கொண்டு வா. நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் முடிவு பண்றேன்றாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க சில கமெண்ட்ஸ் சொல்றாங்க. அந்த கமெண்ட்ஸ தூக்கிட்டு வந்துட்டு இவங்க வெற்றி, வெற்றின்னா அதெல்லாம் எனக்கு என்ன இதுன்னா, ஐயோ! இவங்கலாம் என்ன சும்மாவே ஆடுவாங்க. இதுக்கு என்ன ஆட்டம் ஆடப் போறாங்களோன்ற மாரி தான் எனக்கு தோணுது. அ ஆ நீதிபதிகளும் ஒரு வார்த்தைய சொல்லியிருக்காங்க. அமலாக்கத்துறை நீங்க வரம்பு மீறி செயல்பட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ட சொல்லியிருக்காங்க. இத எப்படி பார்க்குறீங்க? அது கமெண்ட்ஸுங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து தீர்ப்பு உடைய ஆ. இதுவாலாம் பார்க்க முடியாது. நீதிமன்றம் சில இடங்கள்ல நீங்க சில வழக்குகள்ல நீதிபதிகள் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. இந்த வழக்கு அவ்வளோதான். மாட்டுனான்டா! அப்படி இப்படின்னு. தீர்ப்பு பார்த்தீங்கன்னா வேற மாரி இருக்கும். அதெல்லாம் நடுவுல வர கமெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து நீங்க பெருசா எடுத்துக்கலாம் முடியாது. அவருக்கு என்ன கோவம் இருந்ததோ, என்ன இதுவோ தெரியல. அது என்னமோ கொட்டிட்டு இருக்காரு. இங்க வரம்பு மீறுதல் இருந்துச்சுன்னா, நீங்க முதல்ல விசாரணை பண்ணிருக்கணும். உன் இத சொல்லு. நீ என்ன எந்த வகையில இது பண்ற? என்ன படிக்கிற ரெஃபரன்ஸ் இப்ப கேட்கறாங்களா? அதெல்லாம் கேட்டுட்டு தான் போணும். இவங்க விசாரணை இது வந்து இப்ப எடுக்கல. எடுத்த உடனே ஒரு இது இன்டிம் ஸ்டே ஸ்டே இது ப்ரொசீஜர் இதெல்லாம் தானே பண்ணு இல்லையா? ஆமா. நான் வந்து இது பண்றேன். அந்த இன்டிம் ஸ்டே குடுக்கறதுக்கு நீதிபதிக்கு உரிமை இருக்கு. அதுல சில கமெண்ட்ஸ் குடுத்துட்டாரு. உடனே இவங்க அத தூக்கிட்டு வந்துட்டு, "ஓய் நாங்க வந்து பாத்தியா, வெற்றி சம்மட்டி அடின்னு." அப்ப அன்னைக்கு விசாரணை பார்த்துட்டு, கரெக்ட் தான். நீ போ. இவ்ளோ நடந்திருக்கா? எனக்கு தெரியவே தெரியாதே. நான் என்னமோ நெனச்சேன்." அப்படின்னு குடுத்துட்டாங்கன்னா, அன்னைக்கு எங்க போய் முகத்த வச்சுக்குவீங்க? அதனால இவர்கள் யோக்கியம் அதுன்னா 2 நாளைக்கு முன்னாடி போய் முட்டு குடுக்க வேண்டியது தானே. ரத்தீஷ் எங்கன்னு தேடுறாங்கல்ல. கேள்விலாம் கேட்டாங்களா? யார் அந்த தம்பின்னு? ரத்தீஷுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்ல. அதுன்னு முட்டு குடுக்க வேண்டியது தானே. அவரு ஏன் ஓடி ஒளிஞ்சாரு? இன்னொருத்தரு இந்த படம் ஆகாஷ். வந்தானே ஆகாஷுக்கு வந்து முட்டு குடுக்க வேண்டியது தானே. ஆனா இந்த பீரியட்ல இடைக்கால தடையினால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த பீரியட்ல மறுபடியும் அவர்கள் திரும்ப வருவார்கள். மற்ற இது என்னென்ன சரி செய்யணுமோ அது வேலைலாம் பண்ணுவாங்க. அது தனியா போகும். இதெல்லாம் மீறி தான் நீதி நிலைநாட்டப்படணும். பட்டுக்கிட்டு இருக்குது. சில இடங்கள்ல இல்ல. அவ்வளோதான். திமுகவோட ஆர்.எஸ். பாரதி அவர்கள் வந்து டாஸ்மாக் எதிரான நடந்த இந்த இடி ரெய்டு, இடியோட அக்கப்போருக்கு சம்பட்டி அடி கொடுக்கப்பட்டது உச்சநீதிமன்றத்தாலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரைடு நடந்துட்டு இருந்த இந்த 5 நாட்கள்ல இவங்க யாருமே எத பத்தியும் வாய பேசவே தொறக்கல. இல்ல. ம். ஆனா இன்றைக்கு இந்த ஒரு விஷயம் வந்தோனே, அதுவும் இடைக்கால தடைங்கிறத இது பண்ணிட்டு, தடைங்கிற வார்த்தையே இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பரப்பிட்டு மெயின் இருக்காங்க. ஸ்ட்ரீம் மீடியாவே போடுவாங்க. மெயின்ஸ்ட்ரீம் மீடியால போட்டுட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இத இன்றைக்கு மட்டும் திமுக வந்து இவ்வளவு தூரம் வந்து வெளிய வந்து பேசுறதுக்கு உண்டான காரணம் என்னவா இந்த இருக்கும்? வெயில் காலம் வந்துச்சுன்னா தவளைங்கலாம் போய் சேத்துல புதைஞ்சிரும். சேட்டு தவளைன்னுவாங்க. அப்படியே புதைஞ்சிரும். நீங்க இருக்கிற மாரி தெரியாது. ஒரு நல்ல மழை அடிச்சதுன்னா எல்லாம் வெளிய வந்துரும். அந்த அந்த தவளை பார்த்தீங்கன்னா உள்ளூர புடிச்சிருக்கும் ஒவ்வொன்னும். அந்த அந்த லாரி ஹார்ன் அடிக்கிற மாரி பான்னு கத்தும். அந்த மாரி தான் அவங்க. இவ்வளோ நான் நீங்க சொன்ன மாரி 5 நாளா எங்க போயிருந்தாங்க? ஆர்எஸ் பாரதி எங்க போனாரு? சரவணா எங்க போனாருலாம். இப்போ வெளியில வந்துட்டு, நாங்கள் மிசாவையே பார்த்தவர்கள், நாங்கள் ஹிட்லரையே பார்த்தோம்னா, முசோலினிய பார்த்தோம்னு உருட்டுவாங்க. இது எல்லாவற்றையும் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. குடிமகன் பார்த்துட்டு இருக்கிறான். அவனுக்கு தெரியும். ரூ. 10 ரூ. 20லாம் வாங்குன காசு எங்க போச்சு? என்ன ஏதுன்னு. அதனால இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வரும். லேட் ஆகும். இதே அவ்வளோதான். திமுக வந்து உச்சநீதிமன்றத்தில போய் வழக்க தொடுக்குறாங்க. ஒரு கேஸுக்கு போய் தடை வாங்குறாங்க. என்கொயரி பண்ணக்கூடாதுன்னு தடை வாங்குறாங்க. அதே நேரத்தில இன்னொரு விஷயம் இன்னொரு வழக்கா வந்து இடி வந்து உள்ள வந்தா, இவங்களோட வழக்கோட வெற்றிகள் எவ்வளவு? இது எவ்வளவு தூரம் இடி வந்து அவங்க வழக்க ஜெயிச்சிருக்காங்க? அப்படிங்கிற ஒரு துணை கேள்வியும் போட்டுட்டு இருக்காங்க. மக்கள் மத்தியிலுமே வந்து இதுக்கு ஒரு சரியான ஒரு அணுகுமுறை வந்து மக்கள்ட்ட எப்படி தெரியல. ஏன்னா, ஒரு ரைடுக்கு அவங்க வந்து தடை வாங்கிட்டா, அவங்க ரைடு பண்ண முடியாது. அதுக்குண்டான காலதாமதம் இவ்வளவு கொண்டு போறதுக்கு எல்லாமே காரணம் ஆளுங்கட்சி. ஆதாரங்கள் அழிக்கிறது. ஆமா. ஆதாரங்கள் அழிக்கப்படும்ல. அளிக்கப்படும். இந்த ம். நேரத்த வந்து இது அழகா யுட்டிலைஸ் பண்றாங்க. இத ம். வந்து திமுக வந்து ஈடிக்கு எதிராவும், பிஜேபிக்கு எதிராவும் கொண்டு போறத எப்படி பார்க்குறீங்க? அ அமலாக்கத்துறையுடைய வழக்குகள்ல பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்ட வழக்குகள்ல கன்விக்ஷன் ரேட்டு 96%ன்றாங்க. மற்ற தனியார் நிறுவனம் இருக்குல்ல, அதில தான் கம்மி. 5%, 8%. அரசியல்வாதி சம்மந்தப்பட்டதில 100% அதான் 96% வாங்கி குடுத்துருக்காங்க. அதனால தப்பிக்கிறதுக்கு எதுவும் நடக்காது. அது பெரும்பாலும் நடந்திருக்குது. இன்னைக்கும் பலரும் வெளியில இருக்காங்கன்னா, ஜாமீன்ல தான் இருக்காங்க. யாரும் வந்து நிரபராதி நிரூபிச்சுலாம் இல்ல. இன்னொன்னு வழக்க தள்ளி போறதுக்கான எல்லா வேலையும் செய்வாங்க. தண்டனை கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக. அதனால இது எல்லாத்தையும் கடந்தது தான் இடி. இந்த பிஎம்எல் ஆக்ட்லாம் வந்து சாதாரண சட்டம் இல்லங்க. அதெல்லாம் வந்து நீங்க இப்போ சமீபத்தில இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்தது. அந்த வார்ல பார்த்தீங்கன்னா, அதோட சம்மந்தப்பட்டது தான் இந்த பிஎம்எல் ஆக்ட்லாம்.
அதில் பார்த்தீங்கன்னா, இந்த தீவிரவாதிகளுக்கு பணம் போடுறது, அது ஒரு போதை மருந்து இருக்கும். இல்லாட்டி முறைகேடா சம்பாரிச்ச பணம் மணி லாண்டரிங் மூலமா மணி பண்றாங்க. லாண்டரிங் மூலியமா அவர்கள் கைக்கு போய் ஆயுதம் வாங்குவாங்க. அரசே குடுக்கும் சட்டவிரோதமா. அந்த மாரி ஆயுதம் வாங்குவாங்க. அந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட் பண்ணுதுல்ல தீவிரவாத உதவி, அது. அப்புறம் நாட்டே வந்து போதை மருந்த விளைவிச்சு, அத ஏற்றுமதி பண்ணி, அத வித்து சட்டவிரோத பணத்த இது பண்ணுவாங்க. இதெல்லாம் தடுக்கிறதுக்காக கொண்டு தான் அந்த இது FATFன்னு ஒரு இது அமைப்பு உருவாக்கி, உலக நாடு உருவாக்கி, அதிலிருந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் இது மாரி கடுமையான சட்டம் தேவைன்னு உருவாக்கப்பட்டது தான் அந்த பிஎம்எல் ஆக்ட். இவங்க இங்க வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு ஈடிக்கு சம்மட்டி அடி அதுன்னு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு எல்லாம் தள்ள முடியாது. நீங்க தப்பிச்சு உச்சநீதிமன்றத்த நாங்க வாங்கிட்டோம், அது பண்ணாலும், மக்கள் மன்றத்தில இவர்கள் மேல இருக்கிற அந்த கருப்பு புள்ளி மறையறதுக்குலாம் ரொம்ப நாள் ஆகும். கூட்டணி இது பலத்த வச்சுக்கிட்டு தான் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. விரும்பி யாரும் இவர்களுக்கு வாக்களிக்கவில்லை. இப்பவும் வந்து நீங்க எதிர்க்கூட்டணி பலமா அமைஞ்சதுன்னா, இவர்கள் வீழ்த்தப்படுவார். இடி இப்போ ரைடு நடந்து இந்த 5 நாட்கள் ரைடு நடந்திருக்கு. விசாகன் அவர்கள் மீது வந்து ரைடு நடந்திருக்கு. சங்கீதா அவர்கள் மீது, ஜோதி சங்கர் மீது, ம். மற்றவர்கள் மீதும் அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தம் இல்லாத மற்றவர்கள் மீதும் வந்து விசாரணைகள வளையத்தில சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, இப்போ வரைக்கும் இடி எந்த அறிக்கையும் விடல. இந்த இடைக்கால தடை இருக்கும் பொழுது இடி அறிக்கை விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? அது எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஏன்னா, விசாரணைக்கு தடை அப்டின்னா, அறிக்கை வர்றதுக்கு தடை ஏன்னா இதுக்கு இருக்கா முன்னாடி இல்லையான்னு தானே தெரியல. விசாரிச்சிருக்காங்க. அதில எதுவும் வாய்ப்புகள் இருக்குமா? அதுதான் அது எப்படி எடுத்து அது அதிகாரிகள் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அதனால இது விசாரணைக்கு தடைன்னா, இது விசாரணை சம்மந்தமான அறிக்கைன்றதுனால இத வெளியிடலாமா? கூடாதான்னு தெரியல. பெரும்பாலும் அதுக்கு தடை இருக்க வாய்ப்பில்ல. என்னன்னு தெரியல. ஆனா இவர்கள் அந்த ஒர்க் பண்ணுவாங்க. இவங்கள்ட்ட வந்து தானே விசாரிக்க முடியாது. ஆனா இவங்க என்னென்ன எடுத்தாங்க அதுலலாம் ஒர்க் பண்ணி வச்சுக்குவாங்க. அதெல்லாம் வந்து விசாரணையில போம்போது கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஏன்னா இதில அ அன்னைக்கு விசாகன் அவர்கள் வீட்ல ரெய்டு நடக்கும்போது ஒரு WhatsAppல ஒரு சேட்டோட பிரிண்ட் அவுட் காப்பி பார்க்குறோம். சங்கீதா அவர்களோட நேற்று அவர்கள் வந்து ஆஜராயிருக்காங்க. அவங்க மேலயும் வந்து சில குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுதுங்கிற மாரி சொல்றாங்க. ஆ டிஜிஎம் அவர் மேலயும் சில குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுது. டெண்டர்ல முறைகேடு, எல்லாத்துலயும் முறைகேடுகள்னு சொல்லப்படுறாங்க. இப்போ ஜூலை மாதம் வரைக்கும், அதாவது உச்சநீதிமன்றம் லீவ்ல இருக்கிறனால, ஜூலை மாதம் வரைக்கும் இந்த வழக்கோட தன்மை எப்படி போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க எடுத்த ஆதாரங்கள்லேருந்து எதுவும் தப்பிக்க முடியாது, மாத்த முடியாது. அத ஒண்ணும் பண்ண முடியாது. புதுசா இவர்கள் எதுவும் சிக்காம இருக்கிறதுக்கு எதையாவது மறைக்கலாம். இன்னைக்கு ஒரு உருட்டு உருட்டுனாரு முகுல் ரோத்தகி. இந்த மாரிலாம் புடிச்சு குளோனிங் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் எடுத்திருக்காங்க. அதுக்கெல்லாம் நீங்க வந்து தடை விதிக்கணும். ஆய்வு பண்றதுக்காகன்னு சொன்னாரு. அப்படிலாம் பண்ண முடியாதுங்கன்ட்டாங்க. கூட கபில் சிபலும் இது தனி உரிமை அதுன்னு உருட்டுனாரு. அப்படிலாம் பண்ண முடியாது. ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன். இன்டிம் ஸ்டே அவ்வளோதான். அத தாண்டி ஒவ்வொரு தனித்தனியாலாம் நான் ஆர்டர் போட மாட்டேன்ட்டாப்புல. அப்போ நீங்க அத ஒண்ணும் பண்ண முடியாது. இல்லாட்டி கேஜெட்ஸ்லாம் அந்த குளோனிங்லாம் அழிக்க சொல்லியிருப்பாங்க. என்ன வரம்பு மீறி போயிருப்பாங்க. அந்த மாரி பண்ண முடியாது. அதனால இவங்க கேட்கறது எப்படி உள்ள வந்தீங்க? என்ன ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ் அப்படின்னு. இவங்க நான் இப்படி வந்தோம். இதுல வந்தாலே இவ்வளோ இருக்குது. இத தொட்டா இது இதுன்னு வெடிக்குது. இந்தாங்க இவ்வளோ இருக்கு பாருங்கன்னு கோர்ட்ல வச்சா, கோர்ட் வந்து அத அப்படியாப்பா நீ வந்து விசாரிக்கக்கூடாதுன்னுலாம் சொல்லாது. கோர்ட் இத விசாரிக்க கூடாதுன்னு சொல்லவே முடியாது. இடைக்காலமாக இவர்கள் ஒரு ஒரு நிவாரணம் ஒரு கிடைச்சிரும். ரிலீஃப் இதில ஆடுற வரைக்கும் ஆடுவாங்க. இன்னைக்கெல்லாம் மெயின் டிபேட்லாம் எப்படி திமுக அப்படின்னுவாங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்லாம் உருட்டுவாங்க. அவர எதிர்த்தா இப்படிதான் அப்படின்லாம் உருட்டுவாங்க. இதெல்லாம் தனியா நடக்கும். இதே மாரி இடி அவங்களோட சைட்ல இருந்து இந்த ஜூலை மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 1 மாத கணக்கு நேரத்தில ஏதாவது முன்ன ஒரு லீவுக்கு காலகட்டங்கள்ல அவசர கேஸா எடுக்கிறதுக்கு இது வாய்ப்பு இருக்குமா? அவங்க எதுவும் அப்பீல் பண்ண வாய்ப்பு இருக்குமா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அடுத்த விசாரணை எப்ப பட்டியலிடுறாங்களோ அதான். ஏன் 2 வருஷம் கூட ஆகும். அதுவரைக்கும் ஒண்ணும் செய்ய ஒண்ணும் முடியாது. பண்ண முடியாது. ரைட். இடி முறையீடு பண்ணலாம். இந்த விசாரணை எடுத்துக்கங்கன்னு. அது கோர்ட் வெக்கேஷன் முடிஞ்சு ஏன்னா அவங்களுக்கு வெக்கேஷன் ஜூன் மாசம். நமக்கெல்லாம் மே மாசம். சுப்ரீம் கோர்ட்ட பொறுத்தவரைக்கும் ஜூன் மாசம். இப்போ ஜூன் முடிஞ்சு ஜூலைக்கு அப்புறம் முறையிடலாம். முறையிட்டு அந்த பட்டியலிடப்படி பண்ணலாம். அப்படி நடக்கலன்னா முறையிட்டு பண்ணுவாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில அந்த 41 கேஸஸ் டிவிசி கேஸுக்கு எதிரா சிபிஐக்கு மாத்த கோருன ஒரு வழக்கு வந்திருக்கு. அதில வந்து ஜட்ஜ் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்க சீக்கிரமா அதுக்கு உண்டான நிலை என்ன நிலையில இருக்குங்கிறது ஒரு விஷயத்த குடுங்க. அது என்ன ஸ்டேட்டஸ்ங்கிறது எனக்கு தெரியுங்கிறது சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நம்முடைய அரசு வழக்கறிஞர் வந்து தாமதம் கேட்டிருக்காங்க. கால நேரம் கேட்டிருக்காங்க. இது எவ்வாறு பார்க்குறீங்கண்ணே? அதாவது அ இந்த ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ்ன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் இந்த இது 41 வழக்குகள். இந்த காலகட்டத்தில அந்த 41 வழக்குகள் இருந்தா தானே நீ உள்ள வருவ. பொதுவா இடி நேரா வர முடியாது. இன்னைக்கே பாருங்க என்ன கேட்குறாரு? "எந்த அடிப்படையில போன நீ?" போனீங்க. அப்படின்னு கேட்குறாரு. இந்த அடிப்படைன்னா அதெல்லாம் தனிநபர் வழக்கு தானே. அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்க ஏன் போனீங்க? இப்படின்ற மாரிலாம் கேட்குறாங்க.
இதுக்கெல்லாம் அவங்க வந்து இடி தரப்புல துஷார் மேத்தா அவங்கலாம் விளக்கம் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பார்ட்டு. இன்னொரு விஷயம் என்ன, இந்த 41 வழக்குகளே இல்லாம பண்ற வேலைய பண்ணலாம். ஏன்னா இது இருந்தா தான் நீ உள்ள வர்ற. நான் இல்லாம பண்றேன். இப்ப நீங்க அதனால தான் நீங்க பாருங்க, கவர்மெண்ட்டுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறையில புகார்லாம் குடுத்தீங்கன்னா, ஒரு 10 நாள் ஊற போட்டு, அப்புறம் கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்க உடனே கோர்ட்டுக்கு போணும். கோர்ட்டுக்கு போனா, இந்த வழக்கு விசாரிக்க தகுந்ததல்ல அப்படின்னு நாங்க தள்ளுபடி பண்றோன்னுவாங்க. அது எப்படி நீ தள்ளுபடி பண்ணுவேன்னு கோர்ட்டும் கேட்காது. சில நேரம் கேட்கும். இந்த மாரி தான் ஆளுங்கட்சிக்கு எதிரா நடக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம். அந்த அடிப்படையில இத குவாஷ் பண்ணலான்னு பார்த்தாங்க. குவாஷ் பண்ணலான்னு பார்க்குறாங்க. இந்த வழக்க காப்பாத்தணும். அதனால இது சிபிஐ விசாரிக்க உத்தரவிடுங்கன்னு வக்கீல் வெங்கடாஜலபதினு ஒருத்தர் வழக்கு போட்டாரு. அது ஜிஆர் சாமிநாதன் அமர்வுல வந்துச்சு. இப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அன்னைக்கே கேட்டாங்க. "இது என்ன ஆச்சு? இதோட இத சொல்லுங்க" அப்படின்னு. மறுபடியும் இன்னைக்கு வந்த ஹியரிங்ல, "நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்குது" அப்படின்னா, "நீங்க விசாரிங்க. வழக்கு நிலை என்ன? அத சொல்லுங்க. இன்னொன்னு இந்த விசாரணை முடியிற வரைக்கும் எந்த வழக்கையும் நீங்க குவாஷ் பண்ணக்கூடாது" அப்படின்னு ஒரு இடைக்கால அதெல்லாம் அவங்க வாய தொறக்க மாட்டாங்க. ஆக்சுவலா அது இடைக்கால தடை தான் அது. குவாஷ் பண்ணக்கூடாதுன்றது இடைக்கால தடை. அத பேச மாட்டாங்க. உத்தரவு அது இதுன்னு போட்டுட்டு விட்டுருவாங்க. அதனால நீங்க அங்க எதிராக ஈடிக்கு எதிராக வந்தாலும் அது தற்காலிகம். இங்க இந்த வழக்கை இவங்க காப்பாத்திட்டாங்க உயர்நீதிமன்றம். இந்த வழக்கு உயிரோட இருக்க வரைக்கும் ஈடியும் உயிரோட இருக்கும். அதே மாரி இந்த ரைடு, இதுக்கு முன்னாடி நீங்க பல ரைடுகள பார்த்திருப்பீங்க. ஒரு தனிநபர் மேல நடக்கிற ரைடு, ஒரு முன்னாள் அமைச்சரோ, ஒரு எம்எல்ஏ, எம்பி இந்த மாரி தனிநபருக்கு மேல நடக்கிற ரைடுகள் எல்லா இடத்துலயுமே வந்து, அவர்களோட சம்மந்தப்பட்ட பினாமிகள் என்ற பேர்ல அவர்கள் நட்பு வட்டாரம், சொந்தக்கார வட்டாரம்னு நம்ம பார்த்திருப்போம். ஆனா முதல் முறையாக ஒரு டிபார்ட்மென்ட்க்கு எதிரா ஒரு ரைடு நடந்துட்டு இருக்கு. ஆனா சம்மந்தமே இல்ல. அந்த டிபார்ட்மென்ட்க்கும், அந்த அரசாங்கத்துக்கும் சம்மந்தமே இல்லாத நபர்கள் மேலும், சில முக்கியஸ்தர்கள் மீதும் நடந்துட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்கன்னு? மிக மோசமான ஒரு விஷயம். இந்த கவர்மெண்ட்ல அரசியல்வாதி ஆதாயம் அடையறத விட, இவர்கள் சார்ந்தவர்கள் ஆதாயம் அடையறது, அதன் மூலியமா இது பண்றது தான் அதிகமா இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்ப அந்த மாரி விஷயத்துக்கு தான் இவர்கள் எல்லாரும் கேள்வி வைக்கிறாங்க. யார் இந்த தம்பி? அந்த மாரிலான்னு. இந்த மாரி விஷயங்களுக்காக தான் இது ரெய்டு முறையாக நடக்கணும், தண்டனை கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஆனா, அதிலயும் வந்து இந்த மாரி சின்ன சின்ன தடைகள்லாம் வருது. அதை மீறி இந்த விஷயங்கள் நடந்து விசாரணை நடந்துச்சுன்னா, இன்னும் பெரிய அளவுல இவர்கள் எந்த அளவுக்கு சங்கடப்பட்டுட்டு வாய் தொறக்க முடியாம இருந்தாங்க பாருங்க. யாராவது பதில் சொன்னாங்களா? யாருமே பதில் சொல்லல. இன்னைக்கும் இப்பவும் வந்து இடி இந்த மாரி அதெல்லாம் சட்டவிரோதம் எல்லாம் ரைட்டு. இந்த 2 பேர் மேல ரெய்டு போய் வச்சு ஏன் 2 பேரும் தலைமறைவானாங்கன்னு இன்னைக்கு யாரும் கேட்க மாட்டாங்க. இதற்கு பதிலும் வராது. ஆனால் தனிநபர்கள் சார்ந்தவர்கள், சார்ந்தவர்கள், சார்ந்தவர்கள்னு பெரும் கோடீஸ்வரர்களாக மாறுறதுன்றது மிக மோசமான விஷயம். நீங்க எங்க வேணா மறைச்சுக்கங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் முடிவு பண்ணிருவாங்க. அதனால இத நம்ம ஒண்ணும் இவங்க தப்பிச்சுருவாங்க அப்படின்லாம் கிடையாது. மக்கள் மன்றம் தான் இறுதி முடிவு. நீதிமன்றத்தில இன்னைக்கு இடைக்கால தடை வாங்கிட்டு, இதே மக்கள் மன்றத்தில கொண்டு போறது வந்து பொறுப்பு வந்து எதிர்க்கட்சிகள் இருக்கு. எதிர்க்கட்சிகள் இதை எவ்வாறு கையாளுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒண்ணும் பெருசா இல்ல. இப்ப அண்ணாமலை ஏதாவது விட்டுருக்காரா? ஒண்ணும் விடல. ஏன்? ஏன்னா அவர் தலைவரா இல்ல. அதனால. இல்லாட்டினா மத்த விஷயங்கள்லாம் அறிக்கை விடுறாருல்ல. ஏன் இதுக்கு அறிக்கை விடல? இல்ல மற்ற இப்போ அதிமுக யார் அந்த தம்பின்னு கேட்டு அதோட அவ்வளோதான். பெரிய போராட்டமா மாத்துறது, இந்த மாரி விவகாரங்கள்ல இது இல்ல. விஜய், நாங்க தான் அடுத்த முதல்வர். நாங்க தான் திமுக. "ஏய் நீ ஓரம்புடா. எனக்கும் அவனுக்கும் தான் போட்டின்ட்டுலாம் போறீங்க." ஆனா என்ன பண்றீங்க? வாயே தொறக்க மாட்டேங்கிறீங்க. எப்போ அத்திப்பூத்தா மாரி ஒரு பிரஸ் மீட் வச்சு அது உலக அதிசயம் மாரி இருக்கும். சினிமாவுடைய என்னது இந்த லான்ச்சு, ஆடியோ லான்ச் மாரி இருக்கும். அங்கேயும் வாய் தொறக்காம சம்மந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இதான் நெலம. அதனால எதிர்க்கட்சிகள் அந்த அளவுக்கு பெருசா இதாகல. இப்ப இதுலயும் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. மிக்க நன்றி. உங்க நேரத்தையும் கருத்தையும் பகிர்ந்ததுக்கு.